வணக்கம். செல்வகுமாரின் 2024 நவம்பர் 23 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவில் இன்றைக்கு அடுத்தடுத்த 3 நிகழ்வுகளும் டிசம்பர் இறுதி நிகழ்வும் தமிழ்நாட்டின் வடகிழக்கு பருவமழையை எப்படி அமைக்கப் போகிறது ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தற்பொழுது வங்கக்கடலின் தென் கிழக்கு பகுதியில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி இன்றைக்கு காலை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்கிறது. பிறகு படிப்படியாக இலங்கையோட தெற்கு பகுதியை நோக்கி நகர்ந்து பிறகு இலங்கை மீது ஏறியோ அல்லது இலங்கையோ ஒட்டியோ தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக நெருக்கமாக வந்து பிறகு செயலிழந்து தமிழ்நாட்டின் ஊடாக கரை கடந்து அரபிக்கடல் பகுதியை நோக்கி நகர இருக்கிறது. ஆக இப்பொழுது உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சிக்கு முன் ஏற்கனவே இலங்கைக்கு தெற்கு புறம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய ஒரு காற்று சுழற்சி இன்று குமரி கடற்பகுதிக்கு வர இருக்கிறது. இதன் காரணமாக கிழக்கு காற்றை தமிழ்நாட்டின் ஊடாக ஈர்த்து இன்றைக்கு தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களிலே ஆங்காங்கே மழைப்பொழிவை இன்றைக்கு காலையில் கொடுத்து சென்னைக்கும் மதியத்திற்குள் கொடுத்து பிறகு உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவை இன்றைக்கு மாலை கொடுத்து மதியம் மாலையில் கொடுத்து இன்றைக்கும் நாளைக்கும் இந்த வானிலை அமைப்பை ஏற்படுத்திவிட்டு மீண்டும் இந்த நிகழ்வு புதிதாக உருவாகி தீவிரமடைய போகிற காற்றழுத்த தாழ்வு பகுதியோடு இணைய விலகி சென்றுவிடும். பிறகு ஒன்றிணைந்த தீவிர நிகழ்வு தமிழ்நாட்டின் கரையை மிக தொலைவில் இருக்கும் பொழுதே இலங்கைக்கு தென்கிழக்கே இருக்கும் பொழுதே தமிழ்நாட்டிலே இலங்கையை ஒட்டி தென்கிழக்கு முனையில் இருக்கும் பொழுதே இலங்கையில் இருந்து கொண்டே இலங்கைக்கு தென்கிழக்கே இருந்து கொண்டே தமிழ்நாட்டிலே மழைப்பிடிப்பை தொடக்கிவிடும். அங்கிருந்து தமிழ்நாட்டின் கரையை வந்தடைவதற்கே 3 தினங்கள் ஆகிவிடும். ஆக 25ஆம் தேதி திங்கட்கிழமை காலையோ அல்லது மதியமோ டெல்டா மாவட்டங்களில் தொடங்கும் மழை படிப்படியாக டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்கு புறம் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் தெற்கு புறம் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் தொடங்கி பிறகு வடகடலோரம் தென்கடலோரம் பிறகு அனைத்து உள் மாவட்டங்கள் என்று படிப்படியாக முன்னேறி 26ஆம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை தொடக்கிவிடும். 26, 27, 28 ஆகிய 3 நாட்கள் நிகழ்வு நெருங்கும் பொழுது மழைப்பொழிவை கொடுக்கும். 28ஆம் தேதி வாக்கிலே நிகழ்வு தமிழ்நாட்டின் கரையருகே நீடித்துக் கொண்டு ஒரு நாள் முழுவதும் மழைப்பொழிவை கொடுக்கும். 29ஆம் தேதி கரை கடந்த அரபிக்கடலுக்கு சென்றும் 31ஆம் தேதி 2ஆம் தேதி வாக்கிலே அரபிக்கடலில் இருந்து கொண்டோம் கிழக்கு காற்றை ஈர்த்தும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக இந்த நிகழ்வு நெருங்கும் போது 3 நாள், கரையருகே இருந்து ஒரு நாள், கடக்கும் பொழுது ஒரு நாள், உள்ளே போகும் பொழுது ஒரு நாள், அரபிக்கடலில் இருந்து கொண்டு 2 நாள் என்று மழைப்பொழிவை ஒரு வாரத்திற்கு மேல் அந்த நிகழ்வு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. ஆக 25ஆம் தேதி காலை தொடங்கும் மழை டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் ஒரு வாரத்திற்கு மழைப்பொழிவை கொடுத்து விலகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு செயலிழந்துதான் கரை கடக்கும் என்பதனால தயவு செய்து காற்று அச்சம் வேண்டாம். செயலிழந்து ஒரு மண்டலமாகவோ அல்லது ஒரு காற்று அது தீவிர தாழ்வு பகுதியாகவோ அல்லது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தான் கரை கடக்கும். ஆக காற்று பாதிப்பு இல்லாமல் தொடர் அதீத மழைப்பொழிவாகவும் கனமழைப்பொழிவாகவும் மிக கனமழைப்பொழிவாகவும் பெரும்பாலும் மிதமானது முதல் சற்று கனமழைப்பொழிவாகவும் இருந்து கொண்டிருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும். ஆக இது விலகி கிழக்கு காற்றை ஈர்த்து மழைப்பொழிவு ஓய்வதற்குள் அடுத்த நிகழ்வு அதே தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் சுமத்ரா தீவை ஒட்டி அதாவது இந்திராமுனையை ஒட்டி புதிய காற்று சுழற்சி தாழ்வு நிலையாகி தாழ்வு பகுதியாகி மிக வேகமாக தமிழ்நாட்டின் கரையை நோக்கி தீவிரமடைந்து நகர்ந்து வரும். ஆனால் இப்பொழுது இருப்பது காற்று பாதிப்பு இல்லை. ஆனால் அடுத்து வருவது சற்று கூடுதல் சற்று காற்று இருக்கலாம். ஆனால் அதுவும் கஜா புயலோடு நாம் போய் ஒப்பிடக்கூடாது. கஜா புயல் வேறு, பிற புயல்கள் வேறு. கஜா புயல் என்பது நூற்றாண்டில் ஒன்று அரிதாக வரக்கூடிய மிக வலிமையான புயல். ஆகவே அது மிக கோர புயல். அதுபோன்று மீண்டும் வருமென்றால் கண்டிப்பாக கடுமையான முன்னெச்சரிக்கை வழங்க நான் கடமைப்பட்டிருப்பேன். ஆகவே புயல் என்றால் கஜாவுடன் ஒப்பிட்டு கொண்டு அதுபோல் காற்று இருக்கும் என்று பீதி அடைய வேண்டாம்.
அதுபோல் நினைத்து அச்சமடைய வேண்டாம். அதை மறந்து விடுங்கள், சற்று மகிழ்ச்சி கிடைக்கும். தயவு செய்து அதை மறந்துவிட்டால் மழை பொழிய போகிறது, ஏரி குளங்கள் நிரம்ப போகிறது என்ற மகிழ்ச்சி கிடைக்கும். அதை நினைத்து கொண்டால் அது அச்சத்தை கொடுக்கும். வரும் மழை பொழிவும் கூட ஓடோடி விடும். தற்பொழுது உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் அனைத்து வட உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு தேவை. ஏரி குளங்கள் நிரம்ப வேண்டும். வேதாரண்யம் உள்ளிட்ட டெல்டா மாவட்ட பகுதிகளில் தான் கூடுதல் மழைப்பொழிவு பொழிந்து தற்பொழுது பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு மழை போதுமானதாக இருந்தாலும் 95% மாவட்டங்களுக்கு இன்னும் மழைப்பொழிவு தேவை. அந்த மழைப்பொழிவு தேவையை பூர்த்தி செய்ய வரக்கூடிய இந்த 25 டிசம்பர் 3 வரைக்கும் வரக்கூடிய நிகழ்வே பூர்த்தி செய்துவிடும். மேலும் டிசம்பர் 4-5 தேதிகளிலிருந்து நெருங்கி வந்து 13 வரை மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய அடுத்த நிகழ்வு மிகவும் வலிமையானது. அதுவும் காற்றச்சம் கொள்ளாமல் மழைப்பொழிவு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆனால் சற்று காற்று இருக்கலாம். அதை கஜாவோட ஒப்பிடக்கூடாது, அதோடு நினைத்து நாம் அச்சப்படக்கூடாது. அடுத்தபடியாக இந்த மாத 15 தேதியிலிருந்து 14 மேல் 24 வரக்கூடிய அடுத்த நிகழ்வும் தமிழ்நாட்டுக்கானது தான். ஆக கிறிஸ்மஸுக்கு முன் 3 வலிமையான நிகழ்வுகள் இருக்கிறது. அவை அனைத்து மாவட்டங்களுக்கும் ஏரி குளங்களை நிரப்பும். கிறிஸ்மஸுக்கு பின் வரக்கூடிய வலிமையான நிகழ்வு தென் மாவட்ட ஏரி குளங்களை நிரப்புவது மட்டுமல்லாமல் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் நிகழ்வாக இருக்கும். கிறிஸ்மஸுக்கு பின் வரக்கூடிய நிகழ்வு தென் மாவட்டங்களுக்கானது. இதில் 7 தேதியிலிருந்து 15 வரை வரக்கூடிய அந்த நிகழ்வு வலிமையான நிகழ்வாகத்தான் தெரிகிறது. அது நிறைய மழைப்பொழிவை தரும். காற்று அச்சம் இப்பொழுதைக்கு வேண்டாம், வரக்கூடிய நாட்களில் கணிப்போம், அறிவிப்போம். ஆனால் அது கஜா அளவிற்கு இருக்காது. ஆகவே எதையும் கஜாவோடு நினைத்து ஒப்பிட்டு அச்சமோ பீதியோ பதட்டமோ அடைய வேண்டாம். ஆனால் நல்ல மழைப்பொழிவை தரக்கூடிய நிகழ்வுகள் இந்த நவம்பர் இறுதியிலும் டிசம்பரிலும் நிறைய இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருக்க வேண்டும். திட்டமிட்ட பணிக்கு எல்லாமே முன்னெச்சரிக்கைக்கும் வானிலை மாறுதல் துல்லியம் அறிய இணைந்தே இருக்க வேண்டும். அதே போல் வடகிழக்கு பருவமழை டிசம்பர் மாதம் இறுதி நாட்களில் நிறைவடைந்தாலும் ஜனவரி மாதத்தில் குளிர் வந்தாலும் நடுநடுக்கோட்டு பகுதியில் நிகழ்வு இருந்து கொண்டு குளிரை கூடுதலாக இருத்து இந்த ஆண்டு குளிர் ஜனவரியாக இருக்கும் என்பதில் மாற்றமில்லை. குளிர் ஜனவரியாக இருந்தாலும் பிப்ரவரியிலிருந்து ஒரு லேசான மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய குளிர்கால மழைப்பொழிவை பிப்ரவரி மார்ச்சில் கொடுக்கும் அமைப்பு தெரிகிறது. பிப்ரவரி மார்ச்சை விட ஏப்ரல் மே சித்திரையில் வைகாசியில் நிறைய மழைப்பொழிவை தருவதற்கு சாதகம் தெரிகிறது. அது சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவாக இருக்கும். கோடையில் வெயிலும் இருக்கும், மழையும் இருக்கும். ஆனால் வெயில் சராசரியை ஒட்டி இருக்கும், மழை சராசரிக்கு கூடுதலாக இருக்கும். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை மாறுதலிருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.